ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இன்னைக்கு டாபிக் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிசிஷன்ஸ் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாபிக் எதுக்கு நான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பேசுகிறேன் அப்படின்னா, நான் பாஸ்டில் டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு மேக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ் பட்டேன். நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணேன். இந்த டிசிஷன் எடுக்கலாமா, அந்த டிசிஷன் எடுக்கலாமான்ட்டு சில டிசிஷன்ஸ்லாம் எடுக்காமலே விட்டுருக்கேன். ஸோ நான் இப்போ இந்த மாதிரி டிசிஷன்ஸை கரெக்டாக எப்படி மேக் பண்ணேன், ஸோ அதுக்கான டெக்னிக்ஸு, அதுக்கப்புறம் நான் எடுத்த டிசிஷன்ஸ்லாம் நான் எவ்வளோ வித்ஸ்டாண்ட் பண்ணுறேன், ஸோ அந்த மாதிரியான டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லி தர போகிறேன். லெட்ஸ் கெட் இன் தி வீடியோ. டிசிஷன் மேக்கிங்கிறது நம்ம டே டு டே லைஃப்பில் செய்கிற ஒரு விஷயம். நம்ம என்ன டைப் ஆஃப் ஃபுட்டு சாப்பிடணும், என்ன டைப் ஆஃப் க்ளோத் வேர் பண்ணணும், நம்ம எங்கே போகணும், எல்லாமே டிசிஷன் மேக்கிங் தான். ஸோ இந்த மாதிரி அந்த டிசிஷன்ஸை மேக் பண்ணுறதுக்கு நமக்கு எக்கச்சக்கமான சாய்ஸஸ் இருக்கும். அதா இதா இதா அதா அப்படின்ட்டு நிறைய சாய்ஸஸ் இருக்கும். அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு சாய்ஸை நம்ம பிக் பண்ண அந்த சினாரியோவே சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சூஸ் பண்ணக்கூடிய ஜாப் ஆர் கெரியர் நம்ம எடுக்கக்கூடிய டிசிஷன் ஃபியூச்சரையே ஷேப் பண்ணவே ஆரம்பிக்கும். ஸோ அப்படி எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸ் நம்ம ப்ராப்பரா கரெக்டா எடுக்கிறோமா அப்படின்னு கேட்டா நிறைய பேருக்கு ஒரு குழப்பமா இருக்கும். எப்படி எடுக்கிறதுமோ அப்படின்னு தெரியாமலே போயிடும். ஸோ அந்த மாதிரி அவங்க முன்னாடி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு எப்படி அதை சார்ட் அவுட் பண்ணி எது நமக்கு தேவை அப்படின்னு பார்க்க தெரியாம நிறைய அப்படி குழம்பி ஓவர்வெல்ம் ஆயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆகிறதுக்கு அந்த மாதிரி ஒரு ஃபியர் அவுட் ஆகிறதுக்கு சில ஃபியூ ரீசன்ஸ் இருக்கு. ஏன் ஓவரா பீப்புள் ஃபியர் அவுட் ஆகுறாங்க அப்படின்ட்டு. ஸோ அது என்னன்னு ஒன்று நமக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபியர் ஆஃப் லூசிங். நீங்க ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டிசிஷன் எடுத்துட்டு அது தப்பா போயிடுச்சுன்னா உங்களுக்கு எல்லாமே முடங்குன மாதிரி ஆயிரும். ஐயோ மாட்டிக்கிட்டோமே இதை எடுத்துட்டு, ஸோ நம்ம லைஃபே முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு தப்பா போயிருமோ அப்படின்றதுனால அவங்க பயந்துட்டு டிசிஷனே எடுக்க மாட்டாங்க. செகண்ட் ஒன் ஓவர் திங்கிங். இதை எடுத்தா அதாகுமோ, அதை எடுத்தா இதாகுமோ அப்படின்ற மாதிரி நிறைய யோசிச்சு டிசிஷன்ஸை எடுக்கவே மாட்டாங்க. அவங்க அப்படியே ஸ்டாப் ஆயிடுவாங்க, ஸ்டாக்னன்ட் ஆயிடுவாங்க. எந்த டிசிஷன் பிக் பண்றதுனே அவங்களுக்கு தெரியாது. தேர்ட் திங் லேக் ஆஃப் இன்ஃபர்மேஷன். கம்மியான ஒரு டிசிஷன் எடுக்க போறாங்க அப்படின்னா அந்த டிசிஷன் அந்த 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 விஷயத்த பத்தி கம்மியான நாலேஜ் மட்டும்தான் கையில வச்சுப்பாங்க. நிறைய நாலேஜ் இருக்காதா, என்ன ஆகும் ஃபியூச்சர்ல அப்படின்ற மாதிரி நாலேஜ் இருக்காது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு அன்சர்டைனா ஃபீல் ஆகும். நம்ம இப்போ டிசிஷன் எடுக்கணுமா, எப்படி எடுக்கிறது அப்படின்ற மாதிரி கம்மியான இன்ஃபர்மேஷன்றதுனால அவங்க தடுமாறுவாங்க, எப்படி டிசிஷன் எடுக்கிறது அப்படின்றது. டிசிஷன் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டமா இருக்குல்ல, எவ்வளோ சாய்ஸஸை நம்ம கன்சிடர் பண்ணோம், எவ்வளோ ஃபால் பேக்ஸ் இருக்குன்னு யோசிக்கணும். நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஸோ இதெல்லாம் எனக்கும் ஃபீல் ஆச்சு, உங்களுக்கும் நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ நான் பர்சனலா சில டெக்னிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி ஸோ ப்ராப்பரா டிசிஷன் எடுக்க எனக்கு அது ஹெல்ப் பண்ணிச்சு இனி வரைக்கும். ஸோ நான் அந்த டிசிஷன்ஸ் எடுக்கிற டெக்னிக்ஸை ஒரு 6 ஸ்டெப்ஸா பிரிச்சிருக்கேன். ஸோ அந்த 6 ஸ்டெப்ஸ் உங்களுக்கு என்னன்னு சொல்லி தரேன். நீங்க அதை வச்சு ஈஸியா உங்களோட டிசிஷன்ஸை நீங்க மேக் பண்ணிக்கலாம். ஸோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணி என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபார் மோர் செல்ஃப் டெவலப்மெண்ட் வீடியோஸ். ஸோ இப்போ நம்ம அந்த 6 ஸ்டெப் என்னன்னு பார்ப்போம். ஸோ ஸ்டெப் 1, ஐடென்டிஃபை யுவர் கோல். ஆமாங்க, உங்களுக்கு என்ன தேவை அப்படின்ட்டு டிஃபைன் பண்ணிடுங்க. உங்க ஆப்ஜெக்டிவ் கிளீனா டிஃபைன் பண்ணி வச்சிருங்க. எதனால இப்போ நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்ட்டு டிஃபைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு க்ளோசஸ்டா இருக்க டிசிஷனை ஈஸியா பிக் பண்ண முடியும். ஸோ இதை ஏன் சொல்றேன்னா, ஸோ உங்களுக்கு ஒரு விஷயம் தான் வேணும் அப்படின்ட்டு நீங்க அதை செட் பண்ணி வச்சுட்டீங்க, டிஃபைன் பண்ணி வச்சுட்டீங்கன்னா அதுக்கு க்ளோசஸ்டா இருக்க ஆப்ஷனை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க உங்க டிசிஷன் ரொம்ப ஈஸியா சிம்பிளா இருக்கும். ஸோ ஸ்டெப் 2 நான் என்ன சொல்லுவேன்னா, கேதர் இன்ஃபர்மேஷன். நீங்க ஒரு விஷயத்த டிசைட் பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கு ரிலவெண்டா இருக்க எல்லா இன்ஃபர்மேஷனையும் கேதர் பண்ணுங்க. ஸோ எப்படி அதை கேதர் பண்ண சொல்றேன்னா, இப்போ ஆப்ஷன் ஏ எடுக்கிறோம், ஒரு 4 ஆப்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ABCDன்ட்டு. அந்த 4 ஆப்ஷனுக்கும் ரிலவெண்டா இருக்க எல்லா இன்ஃபர்மேஷனும் கேதர் பண்ணுங்க. இதுவான்ட்டு. ஸோ எவ்வளவு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்றீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்க ஈஸியா டிசைட் பண்ண முடியும். உங்களோட டிசைடிங் கேப்பபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஓகே அப்படின்னு இது இருக்கா, அப்போ அதுதான் இதுக்கு வரும் அப்படின்ற மாதிரி
உங்களுக்கு வந்து நீ ஈஸியாக டிசிஷன்ஸ் எடுக்க முடியும். ஈஸியாக வந்து ஒன் பை ஒன் கோ த்ரூ பண்ணி ஈஸியாக டிசைட் பண்ணலாம். ஸ்டெப் 3 என்ன சொல்லுவேன்னா, கன்சிடர் யுவர் ஆப்ஷன்ஸ். லைக் வந்து இப்போ அது நான் ஒரு 4 ஆப்ஷன் சொன்னால அந்த 4 ஆப்ஷனோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வந்து லிஸ்ட் பண்ணுங்க. லைக் வந்து இப்போ ஆப்ஷன் ஏவோட ப்ரோலாம் என்னென்ன, ஆப்ஷன் பியோட ப்ரோலாம் என்னென்ன. ஸோ வந்து இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வந்து லிஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இந்த எந்த ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணா நம்மளுக்கு வந்து ஈஸியா வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன ஆப்ஜெக்டிவ் நம்ம கோலை வந்து ரீச் பண்ண முடியும் அப்படின்ட்டு பாருங்க. எந்த டிசிஷன் எடுக்கிறதுனால நம்மளால ஈஸியா நம்ம கோலை அட்டைன் பண்ண முடியும் அப்படின்னு நீங்க பாருங்க. ஸோ நாலாவதா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ட்ரஸ்ட் யுவர் இன்ட்யூஷன். ஆமா, லைக் வந்து நீங்க வந்து எல்லாமே ஃபார்முலேட் பண்ணி லைக் வந்து கம்ப்ளீட்டா வந்து எல்லாமே ஃபார்முலேட் பண்ணி ஒரு ரிசல்ட் வச்சிருப்பீங்க. லைக் வந்து ஒரு டிசிஷன் எடுத்து வச்சிருப்பீங்க. ஆனா வந்து உங்க மனசு வந்து என்ன சொல்லும், உள்ள வந்து என்ன சொல்லும் அப்படின்னா வேற ஒன்று சொல்லும். லைக் வந்து ஆப்ஷன் ஏ எடுத்துக்கலாமே, அப்படி எடு அப்படின்ற மாதிரி சொல்லும். ஸோ ஆனால் நீங்க வந்து ஆப்ஷன் பி தான் வந்து ஃபார்முலேட் பண்ணி கரெக்டா இருக்க மாதிரி உங்களுக்கு தோணும். ஆனா நீங்க வந்து உங்க உள்ள என்ன சொல்லும் அப்படின்னா ஆப்ஷன் ஏ எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லும். இப்போ வந்து என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, நீங்க வந்து டி எடுத்து கரெக்டா போச்சுன்னா எவ்ரி திங் இஸ் ஃபைன். ஆனா வந்து டி எடுத்து தப்பா போச்சு அப்படின்னா உங்களுக்குள்ள வந்து ஒரு கில்ட் ஃபார்ம் ஆகும். எப்படி அப்படின்னா, அப்பவே எனக்கு தோணுச்சு, நான் தான் என்ன நம்பாம நான் வந்து ஆப்ஷன் பி எடுத்தேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கே வந்து உள்ள ஃபீல் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஆனா கண்ணை மட்டும் தப்பான ஆப்ஷன் லைக் உள்ள சொல்லுதுன்றதுனால தப்பான ஆப்ஷன் எடுக்க சொல்ல, லைக் ஃபார்முலேட் பண்ணி பாருங்க. ஃபார்முலேட் பண்ணி பார்த்து உங்க இன்ட்யூஷன்ஸ்க்கும் நீங்க வந்து ஒரு சான்ஸ் கொடுங்க. ஃபிஃப்த்தா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, மேக் அ டிசிஷன். ஆமா, லைக் வந்து நீங்க வந்து ஒரு டிசிஷன் எடுத்துட்டு இருப்பீங்க. நீங்க எது கரெக்ட் தப்புன்னு பார்த்துட்டு ஒரு டிசிஷன் எடுத்திருப்பீங்க. ஆனா வந்து நீங்க அந்த மனசுக்குள்ள தான் வச்சிருப்பீங்க. அது வந்து அந்த செயல்ல ஆக்ஷன்ல பண்ணிருக்க மாட்டீங்க. ஸோ நீங்க வந்து அதை வந்து ஆக்ஷன்ல பண்ணணும். லைக் வந்து அதுக்கு என்ன தடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க ஃபியர். நீங்க வந்து பயப்படுவீங்க. இது எடுத்து அது ஆயிருமோ அப்படின்ட்டு ஒரு சின்னதா பயம் இருக்கும். எல்லாருக்கும் இருக்கும். ஒரு டிசிஷன் எடுக்கணும்னா எல்லாருக்கும் பயம் இருக்கும். ஸோ அந்த பயம் வந்து உங்களை வந்து அப்படியே வந்து கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிடும். என்ன சொல்லணும்னா வந்து டோன்ட் லெட் த ஃபியர் டு சரவுண்ட் யுவர் டிசிஷன்ஸ். லைக் பிரேக் பண்ணுங்க. டிசிஷனை வச்சு உங்க ஃபியரை பிரேக் பண்ணுங்க. ஸோ சிக்ஸ்தா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ரிஃப்ளெக்ட் அண்ட் லேர்ன். நீங்க எடுத்த டிசிஷனோட அவுட்கம்ல இருந்து கத்துக்க ட்ரை பண்ணுங்க. லைக் வந்து அதை ரிஃப்ளெக்ட் பண்ணி அதுல இருந்து லேர்ன் பண்ணுங்க. அது வந்து கரெக்டா போச்சா, ஓகே நம்ம இதெல்லாம் பண்ணணும், இதை பத்தி எல்லாம் யோசிச்சோம், நம்ம வந்து கரெக்டா ஆயிடுச்சு. இப்போ வந்து இல்ல தப்பாயிருச்சு அப்படின்னா இந்த பாயிண்ட்டை விட்டுட்டோம். லைக் வந்து இந்த எஜ்கேஸை வந்து கன்சிடரேட் பண்ணாம விட்டுட்டோம். ஸோ அதனால மிஸ்டேக் ஆச்சு அப்படின்ட்டு அதை கத்துக்கிட்டு அடுத்த வாட்டி டிசைட் பண்ணும்போது அதையும் வந்து கன்சிடர் பண்ணி டிசைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களால வந்து ஈஸியா வந்து கொஞ்சம் டிசிஷன்லேயே நீங்க தப்பு பண்ணாலும் சரி ஈஸியா லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ நீ இது எப்படின்னா வந்து ஒரு வாட்டி தப்பு பண்ணாலும் சரி அடுத்த தடவை அதை லேர்ன் பண்ணிக்கிட்டு நீங்க பண்ணாம இருங்க. அப்படி பண்ணாம இருக்கீங்க அப்படின்னாலே நீங்க ஈஸியா வந்து ஒரு டிசிஷன் மேக்கிங் மாஸ்டர் ஆயிடலாம். இனிமே வந்து டிசிஷன் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா வந்து யோசிக்காதீங்க. நான் சொன்ன இந்த 6 ஸ்டெப்பை ஈஸியா ஃபாலோ பண்ணி நல்ல டிசிஷன்ஸ் எடுக்க ஆரம்பிங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணுங்க. அப்புறம் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபார் மோர் செல்ஃப் development videos. So thanks for watching this video, guys. So see you in another video. Until then, bye guys.